ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரியும் பீட்டாவை தடை செய்ய கோரியும் தொடர்ந்து 5வது நாளாக சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது அங்கிருக்கும் கள நிலவரத்தை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிருத்திகா காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கிருத்திகா, தற்பொழுது மெரினா கடற்கரையுடைய சூழல் எப்படி இருக்கு? அங்க இருக்கும் பொதுமக்கள், மாணவர்கள் என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? வணக்கம் ஷர்மிளா. மெரினாவை பொறுத்த வரைக்கும் 5வது நாள் போராட்டம் வலுப்பெற்று மிக திடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு மக்களுடைய வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று வரலாறு காணாத அளவிற்கான கூட்டம் மெரினா கடற்கரையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பல இடங்களிலிருந்து தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். போக்குவரத்து துறையினுடைய இவர்களுக்கான ஆதரவு போராட்டமாக இருக்கட்டும், கடைகள் அடைக்கப்பட்ட வணிகர்களுடைய ஆதரவு போராட்டமாக இருக்கட்டும், அவர்கள் எல்லோருமே தொடர்ந்து இங்கு மெரினாவில் இந்த இளைஞர்களையும் பெண்களையும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில் வந்து கொண்டிருந்தார்கள். இன்று காலையும் ரொம்ப துரிதமாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை விளக்கக்கூடிய பல கலைகள் இங்கு நடக்கின்றன. தற்பொழுது கூட ஒரு இளைஞர், அதாவது ஒரு மரத்தூணில் ஏறுவது, அதன் மூலம் செய்கின்ற சாகசங்கள் குறித்தும் அங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 6-7 வயது இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இது போன்று பல்வேறு தமிழகத்தை சார்ந்த விளையாட்டுகள், தமிழகத்தை சார்ந்த கலைகள், திறமைகள் குறித்து தொடர்ந்து விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்கையில், அதாவது போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட மனசோர்வு இல்லாமல் இருக்கும் வகையில் இந்த மாதிரியான கலைகளும், அதாவது தமிழக பாரம்பரியத்தை விளக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும், பிற தேவைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போர்வைகள் கொடுக்கப்படுகின்றன இங்கு இருப்பவர்களுக்கு. அதே போல உணவுகள் தொடர்ந்து வருகின்ற கொண்டிருக்கிறது. தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இங்கு ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் இருக்கிறது. தானாக முன் வந்து ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்கு பலரும் தங்களுடைய உடைமைகளை துளைத்து விடுகிறார்கள். லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கக்கூடிய, அலைக்கடலின திறந்து இருக்கக்கூடிய இந்த இளைஞர் கூட்டத்துக்கு நடுவே பலரும் தங்களுடைய மொபைல் போனாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ், பர்ஸ் என பல்வேறு தங்களுடைய உடைமைகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே சரியான முறையில் மைக் வைத்திருப்பவர்களிடம் சென்று அவர்கள் அறிவித்து உரிமையாளர்களிடம் அந்த பொருட்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த பொருட்களுமே யாருமே விட்டுவிடாத வகையில், யாருமே அதை பார்த்தும் கூட பார்க்காத வகையில் செல்லாமல் தொடர்ந்து இந்த பொருட்கள் அனைத்தும் சரியான முறையில் மைக்கில் அனௌன்ஸ் செய்யப்பட்டு உரிமையாளர்களிடம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது நேற்று கேரளத்தில் இருந்து 4 பேருந்துகளில் இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து ஆதரிக்கும் வகையில், அதாவது தமிழகத்தினுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு, அதே போல இந்த ஜல்லிக்கட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்ற மாடுகள், தமிழகத்தினுடைய பாரம்பரியமான இந்த மாடுகளை தொடர்ந்து நாம் காக்க வேண்டும், நம்முடைய விளையாட்டை நாம் காக்க வேண்டும், நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டை காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு மாவட்டங்களை தாண்டி தற்போது பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆதரவு வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த போராட்டமானது மிகவும் வலுப்பெற்றுள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தீர்வு வேண்டும். இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்படுகின்ற இந்த செயல்பாடுகள், அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இதற்கான நிரந்தர தீர்வு வரும் வரையில் இங்கிருந்து கலைய போவதில்லை என்பதை பல இளைஞர்களும், பெண்களும், குழந்தைகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர், பெண்கள், குழந்தைகளுடைய கூட்டம் என்பது குறையாமல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஷர்மிளா.